ஹலோ ஆல், வெல்கம் டு RJP Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா குயினோவா அப்படின்ற ஒரு மில்லட் தான் பார்க்க போகிறோம். குயினோவா பற்றி நிறையா பேருக்கு தெரியாது. இது வந்துட்டு அயல்நாட்டில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. லைக் பொலிவியா, பெரு அப்படின்ற கண்ட்ரீஸில் தான் நிறையா ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ வந்துட்டு இதை நாங்கள் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். குயினோவா மில்லட் வந்துட்டு கம்பு, குதிரைவாலி, கேழ்வரகு அப்படின்ற சிறுதானியம் போல தான் குயினோவா அப்படின்றதும் ஒரு மில்லட்டு. இதுலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குயினோவா வந்துட்டு gluten ஃப்ரீ அண்ட் ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், டயட்ரி ஃபைபர், அயன் அண்ட் கால்சியம். ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஆரோக்கியத்தன்மை இருக்குது. புரதச்சத்து, இரும்புச்சத்து, மெக்னீஷியம், வைட்டமின், இதில் வந்துட்டு கொழுப்பே இல்லாத ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இதை கண்டிப்பாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் செஞ்சும் சாப்பிடுங்க. நிறையா கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், டென்னிஸ் பிளேயர்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்துட்டு மசில் கெயின்காண்டி இந்த ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு இது அந்தளவுக்கு ஃபெமிலியரான ஃபுட்டு கிடையாது. ஹெல்த் வைஸ்க்கும், மசில் கெயினுக்கு, வெயிட் லாஸ்க்கு டயட்ரி ஃபுட்டாக இதை வந்துட்டு நம்ம சாப்பிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, 2 பூண்டு, 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்துட்டு சிறுபருப்பை கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம குயினோவா வந்துட்டு வாஷ் பண்ண போகிறோம். குயினோவா வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். 4-5 வாட்டி வாஷ் பண்ணால் தான் அதில் இருக்க அழுக்கு வந்துட்டு நம்மளுக்கு போகும். ஸோ வந்துட்டு 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. குயினோவா வந்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்துட்டு நிறையா சேர்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணாலே போதும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், பூண்டு, அடுத்து வந்துட்டு இஞ்சி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கும் போது நம்ம வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கிட்டோம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு கேரட் அண்ட் பீன்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு என்ன காய் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வந்துட்டு பிரியமாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை ஆட் பண்ண உடனே நம்ம வந்துட்டு கழுவி வச்சிருக்க குயினோவை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்துட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். 3 விசில் வந்துட்டு விடணும். ப்ரெஷர் அடங்கின உடனே நம்ம வந்துட்டு குக்கரை திறந்து பார்க்கலாம். சுவையான குயினோவா ரெடி ஆயிடுச்சு. yummy and delicious. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Do like, comment and subscribe.